வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஒரு உருளைக்கிழங்கு மூக்கல்ல வச்சு ஒரு குருமா செய்ய போகிறேங்க சப்பாத்திக்கு. வாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, 2 தக்காளி, சின்ன தக்காளி போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நாம் ஆல்ரெடி மூக்கல்ல ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரிக்கும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மூக்கல்ல ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு கலந்து விட்டு அப்படியே நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் வேகட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். உப்பு திட்டமாக போட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் வேகட்டும்னு விட்டுடணுங்க. வேகட்டும். நம்ம இந்த குருமா நம்ம சப்பாத்திக்கு மட்டும் கிடையாதுங்க, இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், பூரிக்கும் இப்போ செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா கொதிக்கிங்களா, நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. என்னென்னா தேங்காய், சோம்பு, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க குருமா குழம்பு. நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சரிங்களா? சூப்பராக செமையாக இருக்குங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே, பாய். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்களா, 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். செமையாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நிறைய சாப்பிடும் போல் இருந்துச்சு. 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க இன்றைக்கி 4 சப்பாத்தி சாப்பிட்டாங்கங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லா குருமாவுமே. நம்ம உருளைக்கிழங்கு மூக்கல்ல போட்டிருக்கோம், சென்னா போட்டிருக்கோம், மற்றபடி பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி தாங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். பை, தேங்க்யூ. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, நான் போடுற வீடியோ